இது என்ன டீப்பாக போனோம்னா, இந்த திருடா முறைகேடாங்கிறத முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். திருடுங்கிறது யாரையாவது ஒருத்தர் தெரியாதனமாக போய் படுக்க வச்சு அவருக்கு தெரியாமல் கிட்னியோ லிவரோ எடுத்தால் அதுக்கு பேர் திருட்டு. இது முறைகேடு. தமிழ் மக்களுக்கு வணக்கம். திருடு வேற, முறைகேடு வேற. கருணாநிதி குடும்பம் வேற, கூவம் வேற. அதே மாதிரி கொள்ளையர்கள் வேற, திமுகவினர் வேற. பிக் பாக்கெட் வேற, திமுக மாவட்ட செயலாளர் வேற. இப்படி வேறு வேறு பெயர்களில் வந்தாலும் அவர்கள் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் ஒன்றுதான் அப்படின்றது தான் இன்றைக்கு மாசு சார், சுகாதாரத்துறை அமைச்சர் மாசு சார் கொடுத்திருக்கின்ற புதிய விளக்கம். நாமக்கல் மாவட்டத்தில் இந்த அதிர்ச்சி அளிக்கக்கூடிய தகவல் வெளிவந்திருக்கிறது. இது நாமக்கல் மாவட்டம் மட்டும் கிடையாது. நாமக்கல்லேருந்து ஆரம்பித்து, அதாவது பெரம்பலூர், நாமக்கல், திருச்சி வரை இது நீள்கிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. என்ன அப்படின்னாக்கா, இந்த கிட்னியை உருவுவது, இதை முழு நேர தொழிலாக திமுகவினர் செய்து வருகிறார்கள் அப்படின்றது தான் அந்த குற்றச்சாட்டு. இதில் திராவிடம் அப்படின்னு பெயரை வைத்துக்கொண்டு, கனக்கச்சிதமாக அந்த பெயரை வைத்துக்கொண்டு ஒரு பேச்சாளர், திமுகவுடைய முன்னணி பேச்சாளர் இந்த வேலையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் அப்படின்றது தான் குற்றச்சாட்டு. தமிழகத்தின் கிட்னியையே உருவி கொண்டிருக்கிறார் அப்பனும் மகனும். இவங்க 2 பேரும் உருவிக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலையில் திமுக நம்முடைய கிட்னியை உருவுறது என்ன பெரிய அதிசயமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் இதை இவர்கள் நியாயப்படுத்துவது அப்படின்றது தான் மிக மிக கேவலமான வேலை. இந்த கேவலமான வேலையை செய்வது வேறு யாரும் கிடையாது, ஞானசேகரன். ஞாபகம் இருக்கா? அண்ணா பல்கலைக்கழக ஞானசேகரனின் நெருங்கிய கூட்டாளியாக அவர் வீட்டிலேயே சென்று உணவருந்திய மாசு சார் தான் இதை சொல்கிறார். அதுவும் ஒரு சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்து இதை நியாயப்படுத்தும் விதத்தில் இது முறைகேடு, இது திருட்டு கிடையாது. திருட்டு என்பது என்ன? உங்களுக்கு தெரியாமலேயே உங்கள் கிட்னியை உருவுவது திருட்டு. ஆனால் முறைகேடு என்பது என்ன? அதாவது உங்களிடம் ஆசை வார்த்தைகளை காண்பித்து உங்களுக்கு பணத்தை கொடுத்து உங்களிடமிருந்து திருடுவது. இப்போ அதை வேறு மாதிரி சொல்லணும் அப்படின்னாக்க, உங்களுக்கு 1000 ரூபாய் மகளிருக்கு கொடுக்கிறேன் என்று கொடுத்து உங்களிடம் இருந்து மின்சார கட்டணத்திலேருந்து ஆரம்பித்து அத்தனை வரிகளின் வாயிலாக 3500 ரூபாயை பிடுங்கிக் கொள்வது இது முறைகேடு. 1000 ரூபாயை உங்களிடம் கொடுத்து இந்த 3500 ரூபாயை பிடுங்கிறதுக்கு பாருங்க, இதுதான் இந்த வித்தியாசம். திருடு வேற, முறைகேடு வேற. மொத்தத்தில் இதற்கு பேர் கருணாநிதித்தனம் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஒரு நியாயமாக ஒரு சுகாதாரத்துறை அமைச்சரிடம் இப்படியான ஒரு கேள்வி வைக்கப்படுகிறது. ஏழை மக்களுடைய உடல் உறுப்புகள் பறிக்கப்பட்டு அது ஒரு மிகப்பெரிய அளவிலான இந்த உறுப்பு ஸ்மக்லிங் என்று சொல்லக்கூடிய மெடிக்கல் டூரிசம் என்கிற பெயரில் நடக்கக்கூடிய அந்த கொள்ளையில் இது பங்கு வகிக்கிறது. இதில் பார்த்தீங்கன்னாக்கா பல லட்சம் கோடி, நான் சும்மா பேருக்கு சொல்லிட்டு போகலனுங்க, பல லட்சம் கோடி இதில் கைமாறி மாறுகிறது, புழல்கிறது அப்படின்றது தான் குற்றச்சாட்டு. அப்படின்னா நீங்கள் 2019 இது நடந்திருக்குங்க, 2020 இது நடந்திருக்குங்க அப்படின்னு பேசுறதுக்கு நீ எதுக்கு சுகாதாரத்துறை அமைச்சர்? நீ எதுக்கு ஆளும் மண்டையும் வச்சுக்கிட்டு நீ உட்கார்றாங்க ப்ரெஸ் மீட்டில்? உன்னை எவன் கூப்பிட்டா? பதவி விலகிட்டு போ, மேரத்தான் ஓடத்தான் நீ லாயக்கு. இதில் ரொம்ப முக்கியமாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது, ரொம்ப சீரியஸாக நீங்கள் கவனிக்கணும். இது நகைச்சுவையை நம்ம கடந்து போக முடியாது. எத்தனையோ ஏழை மக்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பண பிரச்சனைகளை எல்லாம் இவர்கள் தங்களுடைய தேவைக்காக பயன்படுத்தி இருக்கிறார்கள், தங்களுடைய சுயநலத்திற்காக பயன்படுத்தி இருக்கிறார்கள். இவர்கள் எம்எல்ஏக்களுக்காகவும் அமைச்சர்களாகவும் வலம் வருகிறார்கள். சித்தார் என்கிற மருத்துவமனை இதில் சிக்கி இருக்கிறது. அந்த மருத்துவமனை யாருக்கு சொந்தமாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, KN நேரு என்கிற அந்த திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த தலைமை பொறுக்கி அப்படின்னு எடுத்துக்கலாம். அவருடைய நெருங்கிய கூட்டாளிக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய மருத்துவமனை என்று சொல்லப்படுகிறது. இப்போ இதில் இன்னொரு கூத்து என்னன்னாக்கா, இதே KN நேருவுக்கு காவேரி மருத்துவமனைங்கிற பெயரில் ஏகப்பட்ட மருத்துவமனைகள் முனைத்திருக்கின்றன. அந்த காவேரி மருத்துவமனையில் தான் கருணாநிதி செத்தார், அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதே காவேரி மருத்துவமனை 2021 அப்புறம் பல கிளைகள் முளைத்திருக்கின்றன. இந்த கிளைகள் எல்லாம் எதையெல்லாம் உருவுறானுங்களோ யாருக்கு தெரியும்? ஏன்னா ஒரு சுகாதாரத்துறை அமைச்சரே இதை நியாயப்படுத்துகிறாரு, சரின்னு சொல்கிறாரு. அப்படி இதை சரின்னு சொல்கிறாரு என்பதை விட, இது என்னங்க, இது ஒன்றும் திருட்டு கிடையாதுங்க, அவங்க கொடுக்குறாங்கல்ல, அவங்க கொடுக்குறாங்க, இவங்க வாங்கிக்கிறாங்க.
அப்போ அவங்க கொடுக்குறாங்க, இவங்க வாங்கிக்கிறாங்க அப்படின்னு போதை மருந்தை வந்து யார் வேண்டுமானாலும் கொடுக்கலாம், யார் வேண்டுமானாலும் வாங்கிக்கலாம் அப்படின்னு கடந்து போவாரா இந்த அமைச்சர்? இந்த காவல்துறை கடந்து போகுமா? ஒரு பொறுப்புள்ள அமைச்சர் பேசுகின்ற பேச்சா? இதே அமைச்சர் இன்னொரு வார்த்தையும் பேசினார், என்ன தெரியுமா? இங்கே நிறைய ஒவ்வொரு ஆண்டும் இந்த கல்வியாண்டு முடியுது இல்லையா? அந்த கல்வியாண்டு முடிந்து புதிய கல்வியாண்டு துவங்கும் பொழுது பார்த்தீங்கன்னாக்க நிறைய போலி மருத்துவக் கல்லூரிகள் முளைக்கின்றன. இந்த போலி கல்லூரி மருத்துவமனைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேரை என்ரோல் பண்ணுறேன், மாணவர்களை நாங்கள் சேர்க்கிறோம் அப்படின்னு சொல்லி அவர்கள் போலி சான்றிதழ்களை கொடுத்து அட்மிஷனுங்கிற பெயரில் லட்சக்கணக்கான பணத்தை வந்து கறக்கிறார்கள். இந்த மாதிரியான போலி கல்லூரிகளை எப்படி நம்ம நிறுத்தப் போகிறோம், இதற்கு என்ன நம்ம வழி வைத்திருக்கிறோம் அப்படின்னு சொன்ன பொழுது போட்டாரே ஒரு போர்டு அமைச்சர். இதே மாதிரி ஒரு ப்ரெஸ் மீட்டில் நிதர்மா சொன்னார், மாணவர்கள் அவர்களாக பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும், எது சரி எது போலி என்று அவர்களாக பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும். எது ஒரு மாணவன் பள்ளியை முடித்துவிட்டு கல்லூரிக்குள் நுழைய வேண்டும் என்று ஆசை கனவுகளுடன் இருக்கக்கூடியவன் அவனா பார்த்து தெரிஞ்சுக்கணுமா? இங்கே போலி கல்லூரிகள் இயங்கும், போலி நபர்கள் இயங்குவார்கள். ஏனென்றால் அதற்கு ஆட்சியாளர்கள் துணை போவார்கள், துணை நிற்பார்கள் என்பதனால் அவங்களா பார்த்து தெரிஞ்சுக்கணும். இதனுடைய அடுத்த பரிணாம வளர்ச்சி என்ன தெரியுமா? மாணவிகள் அவர்களாக பாதுகாப்பாக இருக்க வேண்டும். ஞானசேகரன்கள் அப்படித்தான் உலா வருவார்கள். பல்கலைக்கழக வளாகங்களுக்குள் ஞானசேகரன்கள் உலா வருவார்கள். மாணவிகள் தான் வந்து பார்த்து சரியா சுதாரணமாக இருந்துக்கணும். அவர்கள் அப்படித்தான் கை வைப்பார்கள். இப்படியான ஒரு வியாக்கியானம் பேசுவது போலத்தான் இது அமைகிறது. நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் வந்த பொழுது அந்த மாணவியே குற்றம் சாட்ட கிளம்பியது தான் இந்த திமுக கும்பல். ஒருத்தன் டெலிவிஷனில் வந்து தொலைக்காட்சியில் பிரைம் டைமில் எல்லாரும் பார்க்கக்கூடிய நேரத்தில் கோடிக்கணக்கான மக்கள் பார்வையாளர்களாக இருக்கும் பொழுது அவங்க கேட்குறாங்க, அந்த பெண் அந்த மாணவி ஏங்க புதருக்குள்ளே போனாங்க, அதனால அந்த மாணவி மேலே தாங்க தப்பு அப்படின்னு நியாயப்படுத்தலாம் அப்படின்னு கூட நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இவர்கள் இந்த ஆட்சி எதற்கும் துணிந்து விட்ட ஆட்சி. இவர்கள் எதற்கும் கவலைப்பட போவதில்லை. பிரகாஷ் ராஜோடைய அந்த மீமி ஒன்று போடுவாங்க தெரியுமா, எல்லா இடத்துலையும் முதல்ல கொஞ்சம் அப்படியே கூச்சமாக ஃபீல் பண்ணுவார். அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே ஓப்பனாக என்னென்ன கேள்வி கேட்க முடியும்னு போகிற மாதிரி முதல் ஆண்டு கொஞ்சம் கூச்சப்பட்டிருப்பார்கள் திமுகவினர். அடுத்த ஆண்டு அது அடுத்த ஆண்டு அது அடுத்த ஆண்டு 4ஆம் ஆண்டுக்கு இவர்கள் அடியை எடுத்த பின்னர் எதை பற்றியும் இவர்களுக்கு கூச்ச நாச்சமே கிடையாது. பொதுவாகவே திமுக காரனுக்கு கூச்ச நாச்சம் இருக்க வாய்ப்பு கிடையாது, அது அவனுடைய டிஎன்ஏ. ஆனால் இந்த ஆட்சியை பொறுத்த வரைக்கும் யாரும் தங்களை கேள்வி கேட்க முடியாது. மணல் கொள்ளையிலிருந்து ஆரம்பித்து கிட்னி கொள்ளை வரைக்கும் யாரும் எதை வேண்டுமானாலும் செய்துவிட்டு போகலாம். தட்டி கேட்பவர்கள் தான் உயிருக்கு பயந்து கொள்ள வேண்டும். அவர்களுடைய உயிர்களுக்கு தான் உத்தரவாதம் கிடையாது. ஆனால் இந்த கொள்ளையில் ஈடுபடுபவர்கள் ஆட்சியாளர்களுடன் அல்லது ஆட்சியாளர்களாகவே இருந்தாலும் கூட நாம் எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது அப்படின்ற ஒரு அவலமான நிலையில்தான் இன்றைக்கு தமிழகம் சென்றிருக்கிறது அப்படின்றதற்கான மிகப்பெரிய சாட்சி இன்றைக்கு இந்த ரொம்ப அனாயசமாக. நான் கேட்குறேன், மாசுவை பார்த்து நான் கேட்குறேன், உங்களுக்கு ஒரு 2 மகன்கள், அதில் ஒரு மகன் வந்து பாவம் தவறிட்டாப்புல, ஒரு ஸ்பெஷல் சைல்டாக இருந்து தவறிட்டாப்புல. இந்த மாநிலத்து மக்களுடன் சேர்ந்து நானும் வருத்தப்பட்டேன், உங்களுக்காக வருத்தப்பட்டேன், உங்களுக்காகவும் உங்கள் மனைவிக்காகவும் நான் வருத்தப்பட்டேன். ஏன்னா ஒரு மகனை இழப்பது அப்படின்றது எவ்வளோ பெரிய கொடுமையான ஒரு அது ஒரு ஒரு உணர்வு ரீதியாக எவ்வளவு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்றது எங்களுக்கு தெரியும். நாங்கள் எல்லோரும் உங்களுக்காக கஷ்டப்பட்டோம். ஆனால் ஒரு சுகாதாரத்துறை அமைச்சராக இந்த மாநிலம் உங்களை வைத்து அழகு பார்க்கிறது. கொஞ்சம் கூட ஒரு உறுப்பையே எடுத்து விற்பனை செய்கிறானே, ஒருத்தனுடைய ஏழ்மையை வந்து ஒரு காரணமாக பயன்படுத்தி ஏமாற்றி இந்த மாதிரி உறுப்பை எடுத்து விற்பனை செய்து கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறானே, இதை வந்து இது முறைகேடு தாங்க, இது திருடு இல்லைங்க அப்படின்னு நியாயப்படுத்துறீங்களே, இது சரியா? உங்களுக்காக அழுத அந்த மக்கள், உங்கள் வலியை தங்களுடைய வலி என்று எடுத்துக்கொண்ட அந்த மக்கள், அவர்கள் மீது காட்டக்கூடிய கரிசனம் இவ்வளவு தானா? ஒரு அமைச்சருங்கிற பொறுப்பை கூட தள்ளி வைங்க, ஒரு மனிதாபிமானம் என்பது கூட உங்களுக்கு இல்லாமல் போயிடுச்சு பார்த்தீங்களா? ஏன்னா எதை வேண்டுமானாலும் நியாயப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கு தேவடு காத்து கொண்டிருக்கிறீங்களே இந்த அப்போலோ மருத்துவமனையில் இந்த ஸ்டாலினுக்காக. இந்த ஈஞ்சம்பாக்கத்தில் 2வது மாடியில் ஸ்டாலினுடைய அண்ணன் ஆனால் மூக்கு செத்து போயிட்டான். செத்து போனதுக்கு
இதுக்கு அங்கே இருக்கக்கூடிய தகவல்கள் ஏன்னா உங்களுக்கு இங்கே உங்களுக்கு மட்டும்தான் தகவல்கள் வரும், எங்களுக்கும் தகவல்கள் வரும். நாங்கள் சொல்கிறோம் அங்கே 2வது மாடியில் இறந்து போனபோது இந்த லிஃப்ட் வேலை செய்யலை, மேலே செல்வதற்கு ஸ்டாலினுக்கு முடியல. அப்போ 1வது மாடியில் உட்காந்து அவருக்கு வாங்கி கொடுக்குறீங்க, இடியாப்பம் வாங்கி தரீங்களே, அது ஒரு பிளாஸ்டிக் கவரில் எடுத்துகிட்டு ஓடுறீங்களே, இவ்வளவும் உங்களால் சேவை செய்ய முடியுதுல்ல. இன்றைக்கி அப்பல்லோ மருத்துவமனையிலேயே தேவடு காக்குறீங்களே. ஸ்டாலினுக்கு ஒன்றும் பெரிய விஷயமெல்லாம் இல்லை, சாதாரண சிகிச்சை தான் என்று சொல்கிறீர்கள் அல்லவா. சரி, சாதாரண சிகிச்சை என்றே எடுத்துக்கொள்வோம். அங்கேயே 24 மணி நேரமும் உட்கார்ந்துருக்கீங்களே. இதே மாதிரி தானே ஏழை மக்களும் இருப்பாங்க. அவங்களுக்கு அந்த அரசு மருத்துவமனைகள் நியாயமான சிகிச்சை கிடைக்குதா? அதற்கு நீங்கள் ஏதாவது வழிவகை செய்ய வேண்டும் என்று யோசித்திருக்கிறீர்களா? யோசித்தால் இப்படியெல்லாம் பேசுவதற்கு மனம் வருமா? உங்கள் இன்னொரு மகன் இளஞ்செழியன், அந்த இளஞ்செழியன் நடத்தக்கூடிய யூனிஸ்கேன் எங்க தனியார் நிறுவனம், அந்த யூனிஸ்கேன்ங்கிற நிறுவனத்தை வைத்து இந்த டாக்டர் ஏழியனோட சேர்ந்து சீனாவுக்கு சென்று அங்கிருந்து உபகரணங்களை கொண்டு வந்து அதில் கோடிக்கணக்கில், அதாவது அரசு மருத்துவமனைகளில் பொருத்தப்பட வேண்டிய உபகரணங்கள் என்று சொல்லப்பட்டு அதில் கோடிக்கணக்கில் திருட வேண்டும் என்று முயற்சி செய்கிறீர்கள் என்று தகவல்கள் வருகிறது. இப்படி இருக்கக்கூடிய நீங்கள் ஏழை மக்களுக்காக யோசிக்கப் போகிறீர்களா? சத்தியமாக கிடையாது. மனிதாபிமானம் என்பதனை முழுவதுமாக குழி தோண்டி புதைத்து விட்ட மாசூசர். உங்களிடம் நியாயம், தர்மம் இது எதையும் இந்த தமிழக மக்கள் எதிர்பார்க்க முடியாது. குறைந்தபட்சம் சைதாப்பேட்டையிலாவது உங்களை ஓட ஓட அந்த மக்கள் விரட்டுவார்கள் என்ற எதிர்பார்ப்புடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.